வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி 3 கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? தாம்பரத்தில் இருக்கும் தனது அத்தை கலைச்செல்வியின் வீட்டிற்கு வந்ததுமே அவள் போக்கில் மங்கை உள்ளே ஓடிவிட கார்த்திகேயன் அவளது உடைமைகளை எடுத்துக்கொண்டு பின்னே சென்றாள். அத்தை என்றவள் கழுத்தோடு கட்டிக்கொண்டு குதிக்க கலைச்செல்வியோ எதிர்பாராத தாக்குதலில் திணறி போனார். பாப்பா, ட்ரெயின் சீக்கிரமே வந்துருச்சா? என்னடி இப்படி மெலிஞ்சு போயிட்ட? உன்னை பார்க்காம தான் இழைச்சி துரும்பா போயிட்ட அத்தை. அந்த வாய் மட்டும் குறையவே இல்லை. ஆமாம், எங்கடி என் புள்ள? ஐயோ, மறந்தே போயிட்டேன் என்றவள் வெளியே ஓட கையில் அவளது பையோடு நின்றவனை நோக்கி படியில் இறங்கி வந்திருந்தார் தாமோதரன். ஹாய் மாமா. பைய கூட எடுக்காம அத்தையை பார்க்க ஓடியாச்சா? எப்படியோ 2 பேரும் உங்கள் பையனை வேலை வாங்க மாட்டீங்க, எனக்கா ஏதோ ஒரு வேலை பண்ணின மாதிரி இருக்கட்டுமே. ஓய், நான் வேலை பார்க்க மாட்டேன்னு உன்கிட்ட யார் சொன்னான்? வீட்டுக்கு வந்த பிள்ளை இப்படி ஆளுக்கு கேள்வி கேட்டு நிற்கிறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன கலை? நம்ம வீட்டில் இதே தான் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா என்று அவளது அப்பத்தாவை போலவே பேசி காட்ட தாமோதரனே சிரித்திருந்தார். இப்படி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு. அதை விட்டுட்டு வெறப்பாவே தெரிஞ்சா எப்படி மாம்சு? கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் போச்சு பாப்பா உனக்கு. ஆஹா, எல்லாரும் பாப்பான்னு கூப்பிட்டாலும் நீங்கள் கூப்பிட்டா தனி அழகு மாம்சு என்றவர் அவரோடு சோபாவில் அமர்ந்து கொள்ள கார்த்திகேயனும் கலைச்செல்வியுமாய் சிரித்தபடி நின்றிருந்தனர். எப்படி இருக்க நீ? அப்பத்தா ஃபோன் பேசினாலே உன்னை பற்றி தான் ஆவலாதி சொல்கிறாங்க. கிழவிக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலே என்னை திட்டிகிட்டே இருக்கும் மாம்சு. மருமகனா நீங்கள் கேளுங்க, அப்போ தான் பயம் வரும். கழுத. என்னப்பா இவ அம்மாச்சியவே இப்படி பேசுகிறா? இதெல்லாம் கம்மி, ஊரில் போய் பாரு, 2 பேரும் வடக்கையும் தெற்கையுமா தான் நிற்பாங்க. உங்கள் ஆட்சிக்கு என்னை பார்த்தா பொறாம கார்த்தி மாமா. எல்லாரும் என்னைய கொஞ்சிறாங்கன்னு கிழவிக்கு காண்டு. அது சரி, நிஜமா? நீ வேணா உன் அம்மாவையே கேளு, உண்மையா இல்லையான்னு. நம்ம குடும்பத்தில் நீ யார மாதிரி வந்தியோடி வாயாடி கழுத? அத்தை. சரி சரி, ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்ன நிலவரம்? பெருசாக ஒன்றும் இல்லை மாமா. அப்பத்தா இப்போ தான் உருப்படியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. நான் எப்படியும் உருப்பட போகிறதில்ல, அதனால் திருமாக்கு பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிடுச்சு. அப்போ நீ என்னை கல்யாணமே கட்ட போகிறது இல்லையா? நான் ஏன் அப்படி இருக்கணும்? பொறுமையாக கிரிக்கெட் டீம் கேப்டனாக உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டு அப்புறமா புருஷன் குழந்தை குட்டியாக வாழ ஆரம்பிச்சிருவேன். ஒரு நொடி கணவரை பார்த்த கலைச்செல்வி மங்கையிடம், பேசாமல் என் புள்ளைய கட்டிக்கோடி, அப்புறமா நீ நினச்சதை சாதிக்கலாம், என்ன சொல்கிற என்றதில் தாமோதரன் லேசாய் புன்னகைக்க கார்த்திகேயனும் மங்கையும் அதிர்வாய் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். உன் வாழ்க்கை என்னோடையா? தாங்குவியா மாமா நீ என்றதில் நடப்பிற்கு வந்தவனாய் தாய் தந்தையை பார்க்க இருவரும் சத்தமாய் சிரித்திருந்தனர். பாப்பா, எல்லாமே விளையாட்டா போச்சா உனக்கு? யாரு, நான் விளையாடுறேனா? வந்தவளை பல்லு கூட தேய்க்க விடாமல் உட்காந்து கல்யாணம் பேசிகிட்டு இருக்கிறது நீங்கள். அதானே, நீ போய் ரெடி ஆகிட்டு வாக்கண்ணா, நாம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். 10 நிமிஷம் மாமா, ஓடி வரேன் என்றவள் மாடியறைக்குள் ஓடினாள். என்னடா கார்த்தி, நீ என்ன சொல்கிற? மா, அவளும் நானும் அதெல்லாம் ஒத்து வராதுமா. அப்படியெல்லாம் நினச்சது கூட இல்லை. இதுவரை நினைக்கலனா என்ன, இனி யோசி என்றதில் கார்த்திகேயனுக்கு பதில் கூற முடியா நிலை. அவனது எண்ண ஓட்டம் அறிந்தவராய் தாமோதரன், உங்கள் அம்மாவுக்கு அண்ணனை சம்மந்தியாக்குன்ற அவசரத்தில் உன்னையும் பதட்டப்படுத்துகிறா, நிதானமாக யோசிடா என்றவர் தோள் தட்டி உணவு மேஜைக்கு சென்றார். மங்கை குளித்து தயாராகி கீழே வந்தபோது கார்த்திகேயன் மொத்தமாய் ஏதோ ஒரு யோசனையில் தன்னை தொலைத்திருந்தான். உங்கள் பிள்ளையும் நானும் பார்த்தே பல வருஷம் ஆச்சு. சரி, நாமளும் முறைப்பையனோட ஜாலியாக சென்னையை சுற்றி பார்த்தோமா, ஃபோட்டோ போட்டு என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு எல்லாரையும் வெறுப்பேற்றினோமான்னு இருக்கலாம்னு பார்த்தா, என்ன அத்தை நீ பாரு, உன் மவன் எப்படி பயந்து போயிருக்கான்னு. நான் என்னடி பண்ணேன்? பின்ன என்னை கட்டிக்க சொன்னால் அவன் வேற எப்படி இருப்பான்? டே கார்த்தி, அவள் சொல்கிறது உண்மையாடா? அதனாலே எப்படி இருக்க? நான் மனசில் பட்டதை கேட்டேன்டா.
அம்மா அதெல்லாம் ஒன்றுமில்லைம்மா. ஆமாம், அதெல்லாம் ஒன்றுமில்லை. அவன் மனசில் இருக்கிற சொப்பன சுந்தரி தான் எல்லாம். இல்லை கார்த்தி மாமா என்றதில் கார்த்திகேயனுக்கு புறையேறியது. எதையாவது உளராதம்மாங்க. சாப்பிட்டு வா, வெளியில் போகலாம். ஓஹோ, நான் உளர்றேனா? மனசாட்சியை தொட்டு சொல்லு, எப்படி இருக்கா அவன் சொப்பன சுந்தரி? அது யாரு பாப்பா? என்ன மாம்ச, நீங்கள் இப்படி ஒரு அப்புறாணியாக இருக்கீங்க. எல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க தான். மங்க, உன்னை கொல்ல போகிறேன். நீ இன்னமும் அமைதியாக இருந்தேன்னு வெய்யி, அப்புறம் என்னதான் கல்யாணம் பண்ணிட்டு காலம் பூரா கஷ்டப்படணும். தேவையா உனக்கு? ஏய், ஒருவேளை பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? மங்க, சும்மா சொல்லு மாமா. முழுசாக நனைஞ்சாச்சு, நீ முக்காடி எதுக்கு? மாம்சு, என் கெஸ் கரெக்ட்னா இவனும் உங்கள் தங்கச்சி பொண்ணு ஸ்வப்னாவும் லவ்வாங்கீஸாக இருக்கணும். அதுவும் எப்போ சார் காலேஜ் படித்த காலத்திலேயே. என்ன கரெக்டா? உன்னை கொல்ல போகிறேன்டி. உண்மையை சொன்னால் கோவத்தை பாரு. இதுக்கு என் அண்ணனும் அந்த கருவாப்பையன் நெடுமாற அண்ணனும் சப்போர்ட்டு. டே கார்த்தி, இவ என்னடா சொல்கிறா? மா, அவள் ஏதோ உளர்றாமா. மாம்சே, நான் போய் சொல்வேனா? இவனுங்க எல்லாம் அப்போவே கூட்டு கலவானீங்க. அப்புறம் வேலை அது இதுன்னு எல்லாம் பிஸி ஆனதில் எனக்கு எதுவும் தெரியல. அத்தை மகனே, உனக்கு நல்லதான் பண்ணுறேன், ஒழுங்காக ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுற வழியப்பார் என்றவள் உணவை வாயில் திணித்தபடி அவனை பார்த்து புருவங்களை உயர்த்தினாள். அத்தனை நேரம் அமைதியாக இருந்த தாமோதரனுக்கு மகனின் பதட்டம் மங்கையின் கூற்றை உண்மையென உணர்த்தியது. என்ன கார்த்தி, அத்தை கிட்ட பேசட்டுமா? பா, அது சொல்லுடா, சொன்னாதானே தெரியும். ஆமாப்பா, நானும் ஸ்வப்னாவும் காதலிக்கிறோம். அவள் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக வெயிட்டிங். அதுக்கப்புறம் பேசலான்னு இருந்தோம்ப்பா என்றவன் தயக்கமாய் அன்னையை பார்த்தான். மா, உன் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நினைக்கலம்மா. இவன் எல்லாருக்கும் செல்ல பிள்ளை, எனக்கும் அப்படித்தான். உன் எண்ணம் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே சொல்லியிருப்பேன்மா, தப்பாக எடுத்துக்காத. ஐய, ரொம்பத்தான். என்ன அத்தை, காலம் பூரா ஒன்றையும் என்னையும் சேர்த்து ஒரே வீட்டில் மாம்சால சமாளிக்க முடியுமா சொல்லு? ஸ்வப்னா தான் உனக்கு சரி. வீட்டுக்கு 3வது டாக்டர் வேற. சந்தோஷமாக சரின்னு சொல்லுவியா? என்ன மாம்சு, ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? எனக்கு என்னடா, அவனுக்கு பிடிக்கிறது தான் முக்கியம். உன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் தெரிய வந்திருக்கு. குட். அப்போது அதுக்கு ட்ரீட் இன்னைக்கு எனக்கு பீஸா வேணும். நோ அட்வைஸ், நோ சொற்பொழிவு. அதானா, கடைசியில் உனக்கு வேண்டியதை சாதிச்சுக்குவே. சரி சரி, வாங்கிக்கோ. தேங்க்யூ மாம்ஸ். என்ன அத்தை, நீ ஏன் அமைதியாக இருக்க? பாரு, கார்த்தி மாமா பாவமாக உட்காந்துருக்கான். உனக்கு பிடிச்சா எனக்கும் சம்மதம் தான்டா கார்த்தி. மா, டே, நிஜமாதான். நீயும் இவளும் பேசுகிற அளவு கூட ஸ்வப்னாவோட நீ பேசி நான் பார்த்தது இல்லையா? அதான் அப்படி ஒரு எண்ணம் வரவே இல்லை. எப்படியோ சொந்த விட்டு போகாமல் யார் மனசும் நோகாமல் கல்யாணம் நடந்தால் சரிதான். இந்த வாயாடி நான் தூக்கி வளர்த்த பிள்ளையே நம்மக்கிட்டேயே காலம்பூரா இருந்துட்டும்னு ஒரு எண்ணம். இப்போ தெளிவாயிட்டேன்டா. சே, எம்புட்டு நல்ல அத்தை நீ. இன்னொரு பையனை பெற்றிருக்கலாம்ல, நானே கட்டியிருப்பேன். இல்லை பாப்பா, நீ சொன்னதுதான் சரி. நீயும் நானும் ஒரே வீட்டில் இருந்தா உன் மாமா பாவம்ல. அடப்பாவி அத்தை, இரு அப்பாட்ட போட்டு கொடுக்குறேன் உன்னை என்றதில் மூவரும் சிரித்தனர். அப்புறம் புது மாப்பிள்ளை, சீக்கிரமே கல்யாண சாப்பாடு போட போற என்றவள் தனது கையை தூக்கி காட்ட கார்த்தி தனது கையால் ஹைஃபை தட்டி கொண்டான். தேங்க்ஸ் டி வானரம் என்றவன் ஓடிவிட அவனை துரத்தி கொண்டு ஓடினாள் மங்கை. என்ன கலை, கவலைப்படுறியா? அதெல்லாம் ஒன்றுமில்லைங்க. நல்ல வேலை ஆரம்பத்திலேயே விஷயம் தெரிஞ்சது. இல்லைன்னா தான் கஷ்டமாக போயிருக்கும். நம்ம மங்கை குணத்துக்கு ராஜா மாதிரி மாப்பிள்ளை கிடைப்பான். இப்படி கள்ளங்கபடம் இல்லாமல் எத்தனை பேரால் இருக்க முடியும் இல்லை? ஆமாங்க, அண்ணன் சொல்கிற மாதிரி அந்த மீனாட்சியை தான் மகளாக பிறந்திருக்கா. ஆமாம், உங்கள் தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரரும் இதுக்கு என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. 2 பேருக்கும் பிடிச்சி போனப்புறம் யார் என்ன சொல்ல முடியும்? நான் மச்சாங்கிட்ட பேசுகிறேன் கலை. அங்கு மாடிக்கு சென்றவனை பிடித்து நிறுத்தியவனாய் உன்னந்தலையை கலைத்து சிரித்தான் கார்த்திகேயன். தேங்க்ஸ் டி மங்கை. ஐய, உனக்கா இது கூட பண்ண மாட்டேனா? ஆனாலும் என்கிட்ட ஒரு தடவையாய் சொல்லியிருக்கியா நீ அவளை பற்றி? அப்படி இல்லை, யாருக்கும் தெரிய வந்தால் என்ன நடக்குமோன்னு ஒரு பயம். நடுவில் 2 குடும்பத்துக்கும் நடந்த சண்டையெல்லாம் உனக்கு தெரியாததா? அதுவும் சரிதான். ஆனாலும் அந்த ஸ்வப்னாவுக்கு இப்படி ஒரு மட்டமான டேஸ்ட் இருந்திருக்க வேணாம் கார்த்தி மாமா. கொழுப்பிடி உனக்கு. என் அருமை தெரியல. ஹாஸ்பிட்டலில் வந்து பாரு, புரியும். போனால் போகுதுன்னு ஒத்துக்கிறேன். கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருக்க நீயும்.
சொல்லப்போனால் அந்த கருவாயன்களுக்கு நீ தேவலைதான் என்றதில் இருவருமாய் சிரித்தனர். நண்பர்களே, இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இதுவரை உங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.